சிவம் பரபிரம்மம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இது அண்மையில் நடந்து முடிந்த பிரதோஷ விரதம் பற்றி, பிரதோஷ நேரம் பற்றி போட விரும்பினேன். அன்றைக்கு 2, 3 பதிவுகள அதாவது ஷோர்ட்ஸ்ல எடுத்தும் அது சரியாக பதிவேற்றப்படவில்லை. என்ற அன்றைக்கு நேரமும் எனக்கு சரியா கிடைக்கல. அவசரமாக நான் அதை பதிவாக போட நினைத்தும் என்னால முடியல. அதனால அன்றைக்கு விட்டுட்டு, சரி எப்போ போட்டாலும் பிரதோஷம் எப்பவும் வாரம் உண்டு. ஞானம் என்றது எப்பவும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. இது பிரதோஷம் நேரம் மற்றும் பிரம்ம முகூர்த்தம் பற்றியது. 2க்கும் இடையில நிறைய தொடர்பு இருக்குது. நிறைய ஞானம் இருக்குது அதுக்குள்ள. எங்களோட ஒவ்வொரு ஆன்மீக கதைகள், புராண கதைகள், புராண நிகழ்வுகள், எங்களோட ஆன்மீக விழாக்கள், வழிபாடுகள், பூஜைகள் எல்லாமே ஆயிரம் ஆயிரம் ஆன்ம ஞானம், உண்மை ஞானம், பிரம்ம ஞானத்தை எங்களுக்கு தரக்கூடியது. நிறைய விஷயங்கள நாங்க அதிலேருந்து உணர்ந்து கொள்ளலாம். நான் அது அப்படித்தான் நான் கன விஷயங்கள நான் தேட வழிக்கிட்டதே. நாங்கள் எத தேடுறோமோ அது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. எங்கள தேடி வந்தடையும். சரியா? ஏன்டா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன காரணம்? ஏன்? ஏன்? என்ற ஒரு அதுக்குள்ள 1000 இருக்கு. அதால தான் வியாசர் புராணங்களையும், வேதங்களையும் தொகுத்தார். புராணங்கள எழுதினர், வேதங்கள தொகுத்தார். சரியா? அவர் தந்தது 14 புராணங்கள் எல்லாம் தந்தது வியாசர் எங்களுக்கு. வேதங்களையும் தொகுத்தார். வேதங்கள 4ஆக தொகுத்தாரே ஒழிய அவர் எழுதியே இல்ல. வியாசர் எழுதியே இல்ல. வேதத்த வியாசர் எழுதியே இல்ல. ரிஷிகள் எழுத முடியாது. அது வேதத்த பிரம்மன் பயன்படுத்துறாரே ஒழிய அவர் எழுதியே இல்ல. சரியா? வேதங்கள தந்தது சிவன். சிவன் தான் வேதங்கள உருவாக்க முடியும். ஏன்டா படைச்சவனால தான் அத உருவாக்க முடியும். அதுவும் ரிஷிகளுக்கு தெரிஞ்ச வேதம், அதாவது இன்றைய ரிஷிகளிடம் இருந்தா பிராமணர்களுக்கு வந்த இன்றைய பிராமணர்களுக்கு தெரிஞ்ச வேதம் குறைவு. சரியா? ஏன்டா அவர்களுக்கு தேவையான வேதம் மட்டும்தான் பிராமணர்களுக்கு தெரியும். பிரம்மன் பயன்படுத்துற வேதங்கள் பிராமணர்களுக்கு தெரிந்ததை விட அதிகமானது. ஏன்டா அவர் படைப்பு தொழில், பிராமணர்கள் படைக்கிற இல்ல. பிராமணர்கள்ன தொழில் வந்து எங்களுக்கு, உயிர்களுக்கும், உலகத்துக்கும் அந்த வேதங்கள் மூலம் நன்மையை பெற்றுத் தருவது மட்டும்தான். ஆன்ம முன்னேற்றத்துக்கும், எங்களோட உயிர் வாழ்க்கைக்குமான விஷயங்கள செய்யறதுக்கான வேதங்கள மட்டும்தான் பிராமணர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். பிரம்மன் அறிந்து வச்சிருக்கிற வேதம் படைப்பு தொழிலோட சம்பந்தப்பட்டது. அவ்வளவுதான் அவருக்கு. சரியா? விஷ்ணுவுக்கு அதுக்கு மேலானது. சரியா? ஆனால் சிவனுக்குத்தான் முழு வேதமுமே தெரியும். சரியோ? சிவன் தெரிஞ்ச வேதத்தை ஒருத்தராலையும் அறிய முடியாது. அப்படின்னா நாங்களும் சிவன் ஆயிடும். எங்களுக்கு சிவனுக்கு தெரிஞ்ச வேதம் தெரிஞ்சால் நாங்களும் சிவமாயிடுவோம். சரியா? நாங்களும் சிவமாகலாம் ஒரு விதத்துல மட்டும். ஆனால் அது அப்படி ஆனாலும் கூட சிவனுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரிய வராது. சரியா? அதாவது எப்படி நாங்களும் அந்த அத்வைதம் வந்தது வந்து ஒரு கடல் மாதிரி. அவ்வளவு துளியும் உண்டா சேர்ந்தா தான் ஒரு கடல் ஆகலாம். ஆனா ஒரு துளி மட்டும் தனியன்றோன்னு நானும் கடல் தான் என்று சொல்லலாது. சரியா? ஒரு கடலா இருக்கும் மட்டும்தான் அது கடல். சரியா? அது துளியா தனிச்சு வந்துட்டுதான்டா அது வெறும் துளிதான். அதுக்குள்ள அந்த வேற எந்த உயிரினங்களும் அதுக்குள்ள அடங்கியலாது அந்த துளிக்குள்ள. அந்த துளிக்குள்ள ஒரு கொஞ்சம் உயிரினங்கள் வேணுமென்ற பாக்டீரியாக்கள் மாதிரி நுண்ணுயிர்கள் மட்டும்தான் அந்த துளிக்குள்ள இருக்கலாமே தவிர, இந்த முழு க கடலுக்குள்ளேயும் சமுத்திரத்துக்குள்ளேயும் இருக்கிற விஷயங்கள் அந்த ஒரு துளிக்குள்ள இருக்க இயலாது. சரியோ? அதால தான் அந்த துவைதமும் அத்வைதமும் வேறுபட்டு நிக்குது, ஒன்றுபட்டு நிக்குது. அதாவது ஒரு துளியும் கடல்ல ஒரு துளிதான் அந்த துளி. அதால தான் நாங்கள் அத்வைதம், அதாவது நாங்களும் கடவுளும் வேறு இல்ல. அந்த துளியும் கடலும் வேறு இல்லையென்றது அந்த கொள்கையில தான் அத்வைதம் உருவானது. ஆனா உண்மையிலேயே நாங்களும் பரமாத்மாவும் வேறதான். எந்த விதத்துல? நாங்களும் கடலும் துளியும் போல. கடலும் துளியும் தான் அந்த அத்வைதமும் அதுல தான் நடங்குது. துவைதமும் அதெல்லாம் நடக்குது. அத்வைதம் என்றால் துவைதம் என்றா 2. துவி என்ற துவிச்சக்கர வண்டி என்றெல்லாம் வந்து அதுல துவி, துவைதம். 2ஆக இருக்கிறது. நாங்க வேற, அது வேற. நாங்க எங்கட ஆன்மா வேற, பரமான்மா வேற, பரமாத்மா வேற. என்றதுதான் இந்த துவைதம். சரியா? அத்வைதம் என்றா 2 இல்ல. என்று முன்னுக்கு போட்டாங்க. இப்ப நியாயம், அநியாயம். நியாயம் இல்லாதது அநியாயம். துவைதம் என்றா 2. அத்வைதம் என்றா 2 இல்ல. உண்டு என்றது. சரியா? சமஸ்கிருதத்துல அதுதான். பல விஷயங்கள் சமஸ்கிருதத்துல தான் வந்த அநியாயம் எல்லாம் நியாயம் என்றது சமஸ்கிருத சொல்தான். அநியாயம் அதுக்கு ஒப்போசிட் ஆனது. ஒப்போசிட்ட சொல்றதுக்கு அநேகமாக ஆணாவ முன்னுக்கு போட்டுறார்கள்.
சரியா? அதுதான் நாங்க பெண்கள் எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது. பொதுவா சமஸ்கிருதத்துல அந்த கெட்டது கெட்ட சொற்கள் இல்ல. சரியா? அதாவது ஒண்ட சொல்லி போட்டா அதுக்கு முன்னால ஆணாவ சொல்லிட்டா அதுக்கு எதிர்ப்பதமா போயிடுமே ஒழிய, அந்த கெட்ட வார்த்தைகள் சரியான குறைவு சமஸ்கிருதத்துல இல்லையோ தெரியாது எனக்கு. அந்த அளத்துக்கு. அதுக்கு ஒரு அதுதான் உண்மையிலேயே சிறந்த ஒரு மொழி சமஸ்கிருதம் என்றா, அது இறைவனால தரப்பட்ட மொழி. சரியா? இவர்கள் எல்லாரும் இது வடமொழி என்றா, அது ஆரியன் மொழி. ஆரியன் யார்? முதல் ஆரியன் சிவன். முதல் ஆரியன் சிவன். சிவனுக்கு பிறகுதான் மிச்ச ஆரியர்கள். சரியா? மிச்ச ஆரியர்கள் எல்லாம் சிவனுக்கு பிறகுதான். அப்ப அங்கிருந்து வந்தான், இங்கிருந்து வந்தான்டா, அங்கிருந்து வந்தா, அந்த எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துல ஆரியனுடைய ஆரியன் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் என்ன? கோயில்கள் இருக்கா? குளங்கள் இருக்கா? இவர்கள் பயன்படுத்திய வேதங்கள் இருக்கா? என்ன இருக்கு அங்க? என்னன்னு நீங்கள் அங்கிருந்து ஆரியன் வந்தான் என்று சொல்லுகிறீர்கள். யாரும் சொன்னா அத கேட்கிறதா? அத நம்புறதா? ஆ, அவரவருக்குள்ள ஞானத்தைத்தான் அவரவர் அத மற்றவர்களுக்கு சொல்வார்கள். அதை அப்படியே என்னத்துக்கு பகுத்தறிவண்டு எங்களுக்கு இறைவன் சொந்தமாக மூளையை தந்தது. சொந்தமாக யோசித்து அதை பயன்படுத்துவதற்கு. யாரும் சொல்றதை நம்பிக்கொண்டுதான் நாங்க இருக்க போறோம் என்றா, சண்டை பிடிக்க போறோம் என்றால், எங்களுக்கு எதற்கு மூளை? ஆ, அந்த மூளை உங்களுக்கு வேலை செய்ய மற்றவர் சொல்றதை நீங்கள் நம்பிக்கொண்டு அதை பின்பற்றுவதாக இருந்தால், உங்களுக்கு நீங்கள் மூளையற்றவர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு சுயமாக மூளை இருந்தால், நீங்கள் உண்மையை தேட தேட வேணும். நானும் அதத்தான் செய்தேன். நான் இப்படியெல்லாம் குழப்பங்கள் எப்ப இன்டர்நெட்டுக்கு வந்தனோ, எப்போ இந்த குழப்பங்களை எல்லாம் பார்த்தனோ, இது என்ன புது குழப்பங்கள்? இந்த ஆரிய கதையிலும், அந்த கதையிலும், இந்த கதையிலும் என்னவோ எல்லாம் கணக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சரி, எது உண்மை? நான் சொன்னது அப்ப அவ சொன்னது சரி என்று ஏற்கையில. இவ்வளவு பேரும் எதிர்க்கினமே என்றபடியா நானும் எதிர்க்கோணும் என்று அவையோடு செய்றேன். நான் என்ன நான் உள்ளுக்குள்ளதான் இதுல எது உண்மை? அவ்வளவுதான் நான் தேட வலிக்கிட்டேன். எதை நீங்க தேடுறீங்களோ அது உங்களை தேடி வரும். எது உண்மை? உண்மையான சத்தியமான உண்மை எனக்கு வேணும். அந்த சத்தியமான உண்மையை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா, தானா உங்கள தேடி வரும். கடவுள் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு உங்களோட காலடியில. சரியா? நீங்க அத செய்யறீல்ல. யாரோ சொல்றத நம்புறது. 2 உங்களுக்கு மூளை உங்களோட சுய மூளை உங்களுக்கு மழுங்கி கிடக்கு. உங்களுக்கு அந்த மூளைய கடவுள் தந்ததிலோ எந்தவித பிரயோசனமும் இல்ல. நீங்க அத பயன்படுத்தல. யாரோ சொல்றத எதையோ கேட்டு, எதையோ பின்பற்ற உங்களுக்கு உங்களோட மூளை தேவையில்ல. அவ்வளவுதான். இப்ப எது எப்பவுமே அதனாலதான் அ திருவள்ளுவர் சொன்னார், "மெய்ப்பொருள் காண்பது அறிவு." ஏன் அத சொன்னார்? "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." இத யார் எப்படி சொன்னாலும், அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை கண்டறியறது தான் அறிவு. ஏன் அத அதுக்குள்ள வச்சார்? எதற்காக இந்த குறள இந்த 330 குறளுக்குள்ள திரு திருவள்ளுவர் எதற்காக வைத்தார்? ஏனென்றால் பலரும் இத தப்பாக பயன்படுத்திக் கொள்றதால தான். சரியா? யாரோ சொல்றோம் நம்பியதான் அப்படித்தான் வதந்தி போறது. ஒரு ஆட்கள பற்றி நாங்க கதைக்கும் முதல் அதின் உண்மைத்தன்மை உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அது ஏன் அவர் சொல்றது சரியாத்தான் இருக்கும் என்றால், அப்ப நீங்க அவற்ற மூளைய மட்டும் தான் உங்களுக்கு அந்த மூளை எங்க போகுது? அத பயன்படுத்தி நீங்களா அவரவர் நல்லாவே வாழலாம். அவரவர் நல்லாவே வாழலாம். பாவங்கள செய்யாம, முடிந்தவரை பாவங்கள செய்யாம, பாவம் செய்யாதவன் உலகிலே இல்ல. முடிந்தவரை பாவங்கள குறைத்து, நன்மைகளை செய்து, நல்ல விதத்தில் வாழ்ந்து, எங்கட நன்மைக்காக நாங்கள் வாழலாம். சரியா? சரி. இப்ப அத விடுவோம். இப்ப நான் சொல்ல வந்தது, அ ஆ அந்த விதத்துல சிவன் தான் முதல் ஆரியன். சிவன் தான் எல்லா எல் முத அதாவது உலக உலகை படைப்பதற்கான முழு வேதங்கள். அதாவது ஒளியிலிருந்து தான் உலகம் பிறந்தது என்று தான் நாங்க கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வோம். அந்த கண்டுபிடிப்பே வேதங்கள்ல இருந்து போனது தான். சரியா? ஓம் என்றது பிரணவ மந்திரம். சரியா? ஆனால் அதனை பிராமணர்களைத் தவிர, அதாவது கோயிலில் எல்லா பிராமணரும் இல்ல. நான் பிராமணர் என்று சொல்றது இன்னும் பாரம்பரிய தொழிலை, கோயிலை ம தாங்கள் எந்த விதத்தை என்ன விதத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒழுங்காக கற்றறிந்து அதனை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பிராமணர்களைத் தவிர வேறு யாரும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் நால்வரில் யாருமே ஓம் நமச்சிவாயன்ட்டு எங்களுக்கு சொல்லித் தரையில. 5 எழுத்தே மந்திரம். 5 எழுத்தத்தான் சொன்னேன். நமச்சிவாய. அதுல என்ன இச்சன்னாவ சேர்க்கிறதுக்கு காரணம் தமிழ் படுத்தேக்க. ம சமஸ்கிருதத்த தமிழ் படுத்தேக்க அதுக்குள்ள நடுவுல இச்சன்னா போட்டா தான் அது திரிபடையாம இருக்கும். உண்மையிலேயே
சிவாய. நம சிவாய. நாங்க நம சிவாயன்னா அது அந்த ரெண்டும் சேரேக்க அது இச்சன்னா அது அது அரை ஒரு அதாவது சாணாண்டேக்கு அதுக்கு ஒரு மாத்திரை வருது. இச் அரை அப்ப அது நம என்றதும் அரைதான். அந்த அரைக்காகத்தான் இங்க இச்சன்னாவை போடுறோம். அது இச்சன்னா சொல்லி போட்டு சொன்னாலும் சரிதான். அல்லது நம சிவாய. நம சிவாய. அதை நீங்க ஃபாஸ்டா சொல்லி பாருங்க. நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாயன்னு தான் வரும். அதனாலதான் சம்பந்தர் முதல் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இதுதான் சிவபுராணம். மாணிக்கவாசர் தந்தது. சரியா? அப்ப நமச்சிவாய என்று பாவிக்கணும் நாங்கள் தமிழாக்கள், அல்லது நாங்கள் சமஸ்கிருதத்தை வடமொழியை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் நம சிவாய. இது மட்டும்தான் எங்களுக்கான மந்திரம். எல்லா ஆன்மாக்களுக்கான மந்திரம் இது மட்டும்தான். சரியா? இந்த 5 எழுத்தை நீங்க எப்படியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை தவிர ஓம் என்று சொல்லிப்பேன். ஏன்னா அதான் 5 எழுத்து பஞ்சாட்சரம். பஞ்ச அக்ஷரம். அக்ஷரம் என்ற எழுத்துகள். சமஸ்கிருதத்துல அக்ஷரம் என்ற எழுத்துகள். பஞ்ச என்ற 5. பஞ்ச அக்ஷரம் 5 எழுத்துகள் தான் சிவனுக்குரியது. அதுதான் உயிர்களுக்கு நன்மைக்கானது. ஏன் பிராமணர்கள் அதாவது கோயிலோட தொடர்புடைய அது கோயில்ல இறை சக்தியை அந்த சிலையில நிலைநாட்டோம். நாங்க கடவுளா? நாங்க கடவுளா? எங்களுக்கு நாங்க கடவுள் இல்ல. எங்களால படைக்க, காக்க, அழிக்க எதுவுமே முடியாத எந்த நீங்கள் எவ்வளத்த சொன்னாலும். சரியா? அவைக்காக சொல்லியல. அந்த மந்திரத்தை அவை கோயில்ல தான் சொல்லிடும். வெளியிலையும் சொல்ல இயலாத அந்த மந்திரத்தை. அவைக்கு இன்றைய பல பிராமணர்களுக்கு ஈவன் கோயில் இருக்கிற பல பிராமணருக்கே பல விஷயங்கள் தெரியாது. பல விஷயங்கள் தெரியாது. ஏன்டா யாருமே முழுதாக ஒழுங்காக தங்களுக்கு தேவையான வேதங்களை கற்பதில்லை. கற்பதை விட்டு நிறைய காலம். இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அது தொடருது. ஆனா முழு 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 ஞானம் முழு இது விவரங்கள் அவர்களுக்கு இன்னும் பலருக்கு தெரியாது. தெரியாது. அதுதான் உண்மை. அந்த ஓம் நமச்சிவாய என்றத கோயில்ல சொல்லலாம். காரணம் அந்த சாமிக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். அதெல்லாம் தகடு நாங்களெல்லாம் அப்ப தகட்டுக்கு மேலே ஏறிக்கணும். தங்களுக்கு தாங்களே அபிஷேகம் செய்விக்கணுமா? தாங்களே கடவுள் என்று அபிஷேகம் அவைய தகட்டுக்கு மேலே இருத்தி அபிஷேகம் செய்து அவைக்கு ஓம் நமச்சிவாய சொல்லி அவைக்கு நீங்கள் அபிஷேகம் எல்லாம் செய்து ஆராதனை செய்து அவைய கடவுள் ஆக்குறதா இருந்தா தான் அது அந்த ஓம் நமச்சிவாய அவைக்கு பயன்படும். அவை கோயில்ல மட்டும்தான் அதை சொல்லலாம். ஏன்னா அந்த கோயில் சாமிக்கு வெளியில அதை கற்பதற்காக மனனம் செய்வதற்காக படிக்கலாமே தவிர மற்றபடி சுயமாக மந்திர ஜபம் செய்யறதுக்கு அவர்கள் ஓம் நமச்சிவாய பயன்படுத்த இயலாது. ஏன்னா அது பிரணவ மந்திரத்தோட தொடர்புடையது. ஓம் பிரணவ மந்திரம். சரியா? நமச்சிவாய என்றுதான் என்னதுக்கு சம்பந்தர் அப்பர் எல்லாம் யார் அவ சம்பந்தர் அப்பர் எல்லாம் தனித்தனியப்பா போடணும். சம்பந்தர் யார், அப்பர் யார், சுந்தரர் யார், மணிவாசர் யார் என்று 4 பேரும் திருக்கைலாத்தியத்துல இருந்து வந்தவ. சரியா? அப்ப அவையே என்னத்த சொன்னவை எங்களுக்கு? நமச்சிவாயம் மட்டும்தான் தேவை. சரியா? மனிதர்களுக்கு தேவையானது நமச்சிவாயம் மட்டும்தான். ஓம் சாமிக்கு பயன்படுத்துறது. ஆனா எல்லாரும் அதை இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு விட்டார்கள். சரி, அதை விடுவோம். இப்ப நான் சொல்ல வந்தது பிரதோஷம். பிரதோஷ தினம் பிரதோஷம் உண்மையிலேயே புராண கதையோட தொடர்புடையதாகத்தான் இன்றைக்கு நாங்க கொண்டாடி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் பிரதோஷ நாளன்று சிவன் கோயில்கள்ல பிரதோஷ அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நாங்கள் புராண கதையில நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் எப்போது அதெல்லாம் எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு அவருக்கு திருப்பி திருப்பி அதே நாள் அவருக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா அதை எங்களை செய்ய வைப்பதன் மூலம் எங்களுக்கு சில ஞானத்தை உணர்த்துறதுக்கு எல்லாரும் உணர்வு இல்லை. ஆனா அந்த நேரம் நாங்கள் சிவனை வழிபடுறது இவ்வளவு நன்மை எங்களுக்கு. அதையும் தவிர அதை தாண்டி இறை ஞானத்தை, முக்தியை, மேன்மையை, அதாவது உண்மை ஞானத்தை தேடுபவர்களுக்கு இது ஒரு தீப்பொறி. அவர்கள் புத்திக்கு ஒரு தீப்பொறியை கொடுக்கும். ஏன் என்ற கேள்வியை கேட்டு சிந்திக்க வைக்கும். சரியா? அந்த மாதிரிதான் நான் எல்லாம் இவற்றையெல்லாம் அறிய ஆரம்பித்ததே என்றால் அந்த தேடல் இருந்தால் அது எங்களை தானாக வந்தடையும். நாங்கள் எதை தேடுகிறோமோ உலகாயத விஷயங்களை நாங்கள் தேடிக்கொண்டு வந்தால் அது மட்டும்தான் எங்களை தேடி வரும். என்ன பல பேர் பாடி பண்றது பரிகாசம் செய்கிறது என்றால் தாங்கள் நன்றாக வளர்கிறோம் எனக்கு அப்படி இல்லை என்று.
ஆனால் அவர்கள் என்னத்தை தேடினார்களோ அது அவர்களுக்கு கிடைச்சது. நான் என்னத்தை தேடினனோ அதுதான் எனக்கு வரும். உலகாயத விருப்பங்கள், ஆசைகள் அந்த இதுகள் எனக்கு இருந்திருந்தா நானும் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன் தான். நானும் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன் தான். ஆனால் நான் தேடினதோ ஆத்ம ஞானத்தை. ஞானத்தை ஆண்டவனை, இறைவனை, உண்மை உண்மை ஞானத்தை அதை தேடினபடியாத்தான் எனக்கு சோதனைகளும் வந்தது தான். வாழ்க்கைக்கு இங்க உலகாயத வாழ்க்கையில நல்லா வாழணுமெண்டா நாங்கள் அதுக்கேத்த விஷயங்களை தேடினாத்தான் நாங்கள் நல்லா இருக்கலாம். அப்ப அதை விட்டுட்டு நாங்க ஞானத்தை தேட போனா இதுகள் எங்களை அதுக்காகத்தான் சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மியோ, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதியோ இருக்க மாட்டார்கள் என்றது. அது ஜாதகத்துல ஜோதிடத்திலையும் அது ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் ஜோதிட சேனல்ல குறிப்பிடுறேன். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் பதிவுகள் போடணும், அவையும் கீப் அப் பண்ணணும். இங்கேயும் நீங்களும் அங்கேயும் அதையும் பார்த்து கொஞ்சம் ஜோதிட அறிவும் பெறட்டும். அது உண்மையிலேயே ஜோதிடப்படியும் அது உண்மைதான். சரியா? அது வாழ்க்கைப்படியும் உண்மைதான். ஆக இறைவனா அருள் வச்சு எங்களுக்கு உதவினா ஒழிய எங்களால அந்த உலகாயத இன்பங்களை தேடி அந்த நோக்கத்தோட பிசினஸ் மைண்டா மணி மைண்டடா இயங்க முடியறே இல்லை ஆன்மீகவாதிகளுக்கு. சரியா? அதுக்கும் இதுக்கும் முடியல. சரியான தத்தளிப்பு தான். சரியா? ஆனால் எதை தேடுறோமோ அதுதான் வரும். சரியா? அப்ப இது என்னன்னா எவ்வளவோ அதுக்குள்ள ஆனா இது உலகாயுதத்துல நாங்க கஷ்டப்பட்டாலும் நாங்கள் இறைவனை நோக்கி போறதுக்கான எங்கட காலம் குறுகியதாக அமைஞ்சிடும். என்றால் நாங்கள் இங்கெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அங்கால நோக்கி போய்க்கொண்டே இருப்போம். அதனால இங்க வாழ்ற ஆக்களுக்கு அது தூரமா போய்க்கணும். அதான் என்ன என்ன பொருளுளாருக்கு அவ்வுலகம் இல்லை, அருளுளாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி வச்சது அது சத்தியமான வார்த்தை தான். அருள் உள்ளவர்கள் பொருளை தேட முடியாதவர்களால. அப்ப அவர்களால பொருளை தக்க வைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கடவுளாக இவர்கள் கடவுளிடம் கேட்டு அவருக்கு கொடுத்தா ஒழிய கஷ்டம் அது. அதே மாதிரி பொருள் உள்ளவர்களுக்கு அவர்களால அருளை தேட முடியும். ஏன்னா அருள் நிலைமைக்கு போயிட்டு அவர்களால பொருளை தேட இயலாது. அப்ப பொருள் தேடுறவர்களுக்கு அருள் தூரம். அது உண்மை. சரி, அதுகளை விடுவோம். 2 பேருக்கும் ஏதோ ஒரு நன்மை இருக்கு. இப்ப பொருளை தேடுறவைய இந்த வாழ்க்கையை நல்லா வாழ்வார்கள். ஆனா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல பிறகு அந்த தேடுறதுல சேர்ற கர்மாவையும் அனுபவிக்க வேண்டி வரும். அருளை தேடுறவர்களுக்கு கர்மா குறைஞ்சு கொண்டு போகும். கஷ்டப்பட்டாலும் அது இந்த ஜென்மத்தோடைய முடிய பார்க்கும் அல்லது அடுத்தடுத்த ஜென்மங்களோட முடிஞ்சிடும். எத்தனையோ மற்ற பொருளை தேடுறாக்கள் நிறைய ஜென்மங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மை. எந்த நன்மை என்றது நீங்க தேடுறதை பொறுத்தது. சரியா? ஒவ்வொன்றிலையும் ஆயிரம் ஆன்மீக ஞான கருத்துகள் இருக்கு. நாங்க அதை தேடுறீல, அதை சிந்திக்கிறீல. அதை சிந்திக்கணும், தேட வேணும், அது தெரியட்டும்ன்றதுக்காகத்தான் அந்த பிரதோஷ காலத்தை இப்பவுமே சிவன் கோயில்கள்ல வழிபடவும். அது மட்டும் இல்லை, பிரதோஷ காலத்துல மட்டும் இல்லை, நித்திய பிரதோஷம் என்று ஒவ்வொரு நாளுமே நாலரை தொடக்கம் மாலை 4:30 தொடக்கம் 6 மணி வரை உள்ள காலப்பகுதி நித்திய பிரதோஷம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்துல கூடி சிவனை வழிபடுறதோ, வீட்டில இருந்தே கூட ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போக முடியாதுன்றவர்கள் வீட்டில இருந்து கூட இறைவனை வழிபடுவதையோ மிக பெரும் நன்மையை செய்யும். காரணம் என்னன்னா அந்த பிரதோஷ காலத்துல அதான் முதல் அதாவது உண்மையிலேயே புராண காலத்துல இந்த சாமிக்கு இது நடந்த இந்த பிரதோஷ நேரம் ஆலகால விஷத்தை தேவர்களுக்காக சுவாமி உண்டு மயங்கி கிடந்து உண்மையா மயங்கி இல்ல. அதுக்கு நிறைய காரணங்கள் எல்லாமே இருக்கு. அவர் மயங்குற ஆள் இல்ல. அவர் மயங்கி கிடந்த மாதிரி கிடந்து, அவர் முழுக்க முழுக்க நடிப்பு. சரியோ? கிருஷ்ணர் தொடக்கம், விஷ்ணு தொடக்கம், சிவன் வரை எல்லாரும் பாதி எங்களுக்காக நடிக்கிறத அவை ஒன்றும் பாதிக்கிறே இல்லை. ஆனால் அப்படி நடிச்சு காட்டுறேன்டா எங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துறதுக்கு அது எங்களுக்கு என்ன செய்யுமோ அதை தாங்கள் நடிச்சு காட்டுறது. இப்ப அவர் அந்த விஷயம் பாதிக்காது. ஆனால் அவர் நடிச்சுதான் காட்டுறது. சரி. என்றால் அவர் மயங்கி கிடந்தவராம். பிறகு அதுவும் என்ன அந்த விஷம் துரத்தி கொண்டு வரையக்க என்ன சொல்லினவர், யார சொன்னவர் போய் என்னத்த சுந்தரரை சொன்னவர், நீ அந்த விஷத்தை அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வான்னு சுந்தரரைத்தான் அனுப்பிவிட்டார். அப்ப சுந்தரர் போய் அந்த விஷத்தை கையால திரட்டி ஒரு உருண்டையாக்கி உள்ளங்கையில கொண்டு வந்து கொடுக்குறார். சரியா? அதை உண்டோன்ன சாமி மயங்கி விழுந்து போனார். சரியா?
அப்ப மயங்கி விழுந்து எழும்ப மயங்கி விழுந்தோன்னா மயங்கி விழுந்து எழும்ப இவர் ஆர் நந்தியம்பெருமான் பாடி பண்ணார். ஆமா அது என்ன சுந்தரர் கையில திரட்டி கொண்டு வர்றார். இவருக்கு உண்டோன்ன களத்து கருத்து போச்சு மயங்கினாருன்னு சொல்லி பாடி பண்ணார். உடனே சிவன் என்ன செய்தாருன்னா அந்த கைய நந்தியம் பெருமான முகர விட்டார். சரியா வரும்பா முகர விட்டது. அதான் முகர்ந்த நந்தி மயங்கி போனார். அதாலதான் அன்றைக்கு நந்திக்கும் சேர்த்து நாங்கள் அபிஷேகம் செய்து அந்த காப்பரிசி படைக்கிறது நந்திக்கு. காரணம் அத பிறகு அம்பாள் தான் காப்பரிசி கொடுத்து ஆள் எழுப்பி நந்தி எழுப்பி விட்டது. சரியா அப்ப நந்தி பாடி பண்ணா சுந்தர சும்மா லாபமா அப்ப அதுல ஒன்றுமில்லை இவர் என்ன நடிக்கிறாருன்னு தான் பாடி பண்ணது. உண்மையா சாமி நடிச்சவர் தான். ஆனா அவர் பாடி பண்ணதுக்கு தண்டனை கொடுக்கத்தான் அவருக்கு புரிய வைக்கத்தான் அந்த கையை முகர்ந்து பார்க்க சொல்ல அதை முகர்ந்த நந்தி மயங்கி போனார். சரியா அப்ப சுந்தரனால கொண்டு வர முடியுதுண்டா பாருங்க அது அதாவது அவ்வளவு சக்தி அவைக்கு அவைக்குரிய சக்தி வேறு அதை நாங்கள் தேவர்கள் பயந்தார்கள் ஏன்னா தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கு. சரியா இப்ப அது வந்து ஒரு மகா சிவராத்திரி அன்றுதான் அது நடந்தது. அதாவது அது ஒரு தேய்பிறை மாசி மாதத்து தேய்பிறை திரையோதசி திதி மாலை 4 தொடக்கம் 4:30 தொடக்கம் 6 மணி வரை உள்ள காலப்பொழுது. அதிலும் அது எப்ப என்றால் அது ஒரு சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை நடந்தது. அதெல்லாம் சனிக்கிழமை வார பிரதோஷங்களை நாங்க சனி மகா பிரதோஷம் என்று கூப்பிடுறோம். அதுலயும் சனிக்கிழமையில தேய்பிறை பிரதோஷம் வந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அது அன்றைக்கு சிவனை வழிபடுறது இன்னும் சிறப்பு. அவைக்கு ஒன்றும் பாதிக்கிறீங்கள அவை முழுக்க முழுக்க நடிக்கிறது. சரியா எங்களுக்காகத்தான். ஆனா சாமி காப்பாத்துவார். அதனால அவர் அந்த எங்களுக்கு நடந்தா எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் நடிச்சு காட்டுறது. சரியா அதை நாங்கள் எப்போ நினைவுல வச்சு அதை பற்றி சிந்திக்கிறதுக்காகத்தான் அதை நாங்கள் அந்த நாள்கள்ல சிவனை வழிபடுறதும் அவர் அதுக்கு அருள் புரிவார். உண்மையிலேயே அவர் வழிபட்ட அருள் உடைக்கும். புண்ணியங்கள் செய்யறும் பாவங்கள் கரையும். காரணம் அவர் இதை தொடர்ந்து எங்களுக்கு அதை உணர வைக்கிறதுக்காக. அதாவது சாமியை சரணடைந்தா காப்பாத்துவார். தேவர்கள் சரணடைஞ்சபடியாத்தான் அவர் காப்பாத்தினார். சாமியை சரணடைஞ்சா காப்பாத்துவார். 2வது இப்படி ஒன்று நடந்தது. சரியா எங்களுக்கு அது தெரிய வேணும். அதோட அவர் அது பாதிக்கல. அது பயத்துல அம்பாள் கைய களத்துல வச்சதுல அது களத்தோட தங்கிட்டு. அதனாலதான் இப்பவும் சிவனை நாங்கள் நீலகண்டனாவே சித்தரிக்கிறது. அப்ப அவருக்கு இப்பவும் அந்த கருப்பு களத்தை வச்சிருக்கிறார். அவருக்கு கற்காது வேணுமென்று கற்க பண்ணி வச்சிருக்கிறார். அதாவது அதை நான் பக்தர்களுக்கு காக்குறதுக்காக ஆழகால விஷத்தை உண்டு அவர்களை காத்தேன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்ப வெள்ளக்களத்தா இருந்தா நாங்க போவோம் மறந்துக்குவோம். சரி இப்ப எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது. நடந்த புராண கதை எங்களுக்கு தெரிய வராது. அது இப்பவும் அவர் அந்த களத்தை நீளமா வச்சு கொண்டிருக்கிறதும் அந்த பிரதோஷ காலத்துல வழிபட்டா தன் நன்மைகளை செய்கிறதும் எங்களுக்கு சில விஷயங்களை நினைவூட்டுவதற்காக. சரியா அப்ப அவர் அதை மாதத்துல வார 2 பிரதோஷங்கள் அதை விட மாசி பிரதோஷம் மாசி தேய்பிறை பிரதோஷம் வந்து மகா சிவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். அதை விட நித்திய பிரதோஷம் என்று இந்த புராண காலத்துக்கு முன்னிருந்தே இந்த பிரதோஷ நேரம் இருக்கு. ஏன் என்றதை பார்ப்போம். நித்திய பிரதோஷம் சொல்றவ அதாவது ஒவ்வொரு நாளுமே 4 தொடக்கம் 6 மணி மட்டும் மாலை நேரம் சிவனை வழிபடுவதோ வீட்டில் சிவனை வழிபடுவதோ கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதோ கூட எங்களுக்கு நன்மை எங்களுக்கு புண்ணியங்களையும் செய்து தரும். ஏன் என்று பார்த்தா அந்த பிரதோஷ நேரம் தான் நீங்க பாப்பீங்க பிறக்கேக்க நாங்கள் ஒரு உடலோட பிறக்கிறோம். ஆனா அப்ப இருந்த அதே தோலும் அதே உறுப்புகளும் அதே மாதிரியா இப்பவும் இருக்கிறோம்டா இல்ல வளர்றதை விட உங்களுக்கு தெரியும் ஒன்று வளரணும்டா பாம்பு மாதிரி பாம்பு பழைய தோலை கலட்டி புது தோலை போடும். சரியா ஆனா அது முழுசா கலட்டி முழுசா போடும். எங்களுக்கு அப்படி இல்லை. அப்பப்ப அந்த தோலுகள் இறந்து அந்த அந்த கிழங்கள் இறந்து உள்ளுக்கண்டான வெளியிலண்டான அந்த கிழங்கள் பழைய கிழங்கள் இறந்து புதுக்கிழங்கள் உள்ளுக்கு உருவாக பழைய கிழங்கள் அப்படியே சேர்த்து முதல் புதுக்கிழங்கள் உருவாகி பிறகு பழைய கிழங்கள் அப்படியே வயதாகி காஞ்சு ஒன்றுமில்லாம இறந்து அதை அப்படியே கொட்டணும். சரியா உள்கிழங்குல இருந்தா அது அப்படியே கழிவுகளோட வெளியேறும். சரியா உள்ளுக்குள்ளேயே எல்லாம் கழிவு நீக்கம் நடக்கும். இது வெளியிலேண்டா எங்களுக்கு நாங்கள் தான் சில நேரங்கள் கொஞ்சம் வளர 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 தேய்ச்சி குளிப்போம். காரணம் அந்த ட்ரையான அந்த தோல் எல்லாம் கொட்டுப்போம். செத்த தோல்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கு. அதெல்லாம் போயிடும். அது நடக்கிறது இறப்பு இறப்பு நடக்கிறது. உடல்ல இருக்கிற இறப்பு நடக்கிறது ஒவ்வொரு நாளும் 4 தொடக்கம் 6 மணி.
அந்த நேரங்கள்ல நாங்கள் எப்படி இறக்கும்போது இறைவனை வழிபடுகிறோமோ, அப்படி இந்த கலங்கள் இறக்கும்போது நாங்கள் இறைவனை வழிபடுவது சிறப்பு. நீங்க தெரியும் சாவு படுக்கையில இருக்கிற வயதானவர்களுக்கு பக்கத்திலே இருந்து திருமுறைகள் ஓதுவார்கள். ஏன்? அந்த ஆ ஆன்மா அந்த உடல விடுவிக்க, அந்த நம்ம இறை சிந்தனையோட போச்சுதுன்னா, அதுக்கு நற்கதி கிடைக்கும். அது உண்மை. இப்ப நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்டா இப்ப இறக்குறதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இறக்கினம். முந்தி ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம் வயதானாக்கள். ஏன்னா வீட்லயே இருந்து அது போயிடும்னு தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்து இப்ப கொஞ்சம் பண்ணோம்னா, சாகுற ஆக்களையும் கடைசி நேரத்துல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடத்துறபடியா. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தனியா, அனாதையா யாருமே இல்லாம இறக்குறார்கள். அது சரியான பாவத்த எங்களுக்கு தேடித்தரும். சரியா? எனக்கெல்லாம் எங்களுடைய அம்மம்மா அப்படித்தான் என்ன இருந்த இடம் அப்படி நாங்களும் கட்டாயம் அது வீட்டுக்கு வச்சிருக்கல. அது வருத்தம் வேண்டா கொண்டு போகணும். கொண்டு போனா அங்கதான் இறந்தேன். அப்ப இறக்கும்போது பக்கத்துல ஒருத்தரும் இல்ல. அங்க நிக்கல. அது இரவு இறந்தது. இரவுல நாங்க அங்க பேஷண்டோட அங்க நிக்கலாது ஒருத்தரும். அவர்கள் தான் பார்த்துக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்வதற்கு ஆட்கள் இருக்கிற நினைக்கிற ஒழிய இறக்கும்போது பக்கத்துல உறவுகள் இருக்க வேணும் என்றது தெரியாது ஒருத்தருக்கும். சரியா? அப்ப அப்படி வந்துட்டுது. ஆனால் எப்பவும் இறக்கும்போது உறவுகள் பக்கத்துல இருக்கணும். இந்த பஞ்சபுராணங்கள பாட வேணும். அத கேட்டுக்கொண்டு அந்த சிந்தனையோட போற ஆன்மா நற்கதியை அடையும். இல்லையென்றா அதெல்லாம் அந்தரப்பட்டு கொண்டு எந்த துன்பங்களோட போச்சுனமோ அதோட அலையிறது கூட. பிறகு அரைகுறையா வந்து பிறக்கிறது. அதெல்லாம் பிழை. அத நாங்கள் அந்த ஆன்மாக்கு செய்யற பாவம். ஏன்னா அந்த ஆன்மா நற்கதிய நல்ல விதத்துல போய் நல்ல பிறகு அடுத்த பிறப்ப நல்ல விதத்துல பிறக்க வேணும். இப்ப கடைசியா என்ன சிந்தனையோட அந்த ஆன்மா போகுதோ, அது அது அந்த நினைவோட தான் அடுத்த பிறவி அந்த ஆன்மா எடுக்கும். ஒரு ஆன்மா இறக்கும்போது என்ன நினைவுகளோட அது துன்பமா, என்ன ஆசையாக என்னண்டா என்ன? சரியா? அதுக்காகத்தான் அதுகள எந்த சிந்தனைக்கும் அந்த ஆன்மாவ விடாம, நாங்க பஞ்ச புராணத்த பக்கத்துல இருந்து பாடைக்க சிவ சிந்தனை தான் வரும். இறை சிந்தனை தான் வரும். அப்ப அப்படி போற ஆன்மா ஒரு நல்ல பிறவியத்தான் எடுக்கும். நற்கதிக்குத்தான் போகும். நல்ல முடிவைத்தான் எடுக்கும். கடைசியா என்ன விருப்பத்தோட, என்ன ஏக்கத்தோட, என்ன கவலையோட அந்த ஆன்மா போகுதோ, அத வச்சுத்தான் அதன் அடுத்த பிறவி அமைய போகுது. நாங்க ஒரு சரியான பெரும் பிழை இது. நாங்க எல்லாரும் கேர்ல கொண்டே விட்டுடுறோம். சரியா? ஏஜ்ட் கேர்ல. ஆ முதியோர் இல்லத்துல. அங்கே இருந்தோண்டு யாரோ அப்ப அந்த ஏக்கத்தோட போற ஆன்மா நல்பிறவிய அதோட அந்த ஆன்மாக்கள், எங்கள் முன்னோர்கள் எங்கட சந்ததிலாம் வந்து பிறக்க போறார்கள். அப்ப நாங்கள் எங்கட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் என்ன மாதிரியான பிறப்ப எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ம அடித்தளம் போடுறோம். இத யாருமே உணர்றே இல்ல. எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே தெரியாது. நான் யாரையும் குறை சொல்ல இல்ல. தெரியாம விட்டுட்டோம். இனியாவது தெரிஞ்சு கொள்ளோணும். இதுக்காகத்தான் நான் இத சொல்றதுக்கு விரும்புறேன். பரப்புறதுக்கு விரும்புறேன். அப்ப அந்த நேரத்துல இறை வழிபாடு நல்லது. சரியா? இறக்குற ஒவ்வொரு அது ஆன்மாக்கு மட்டும் இல்ல. இறக்குற ஒவ்வொரு செல்லும் இறந்து புது செல்கள் அந்த நேரம் இறை வழிபாடு நல்லது. அது கோயில்கள்ல அது இறக்குறதால அந்த சிவ வழிபாடு தான் அது சிறப்பு. காலையில பிரதோஷம் அந்த பிரம்ம முகூர்த்தம். இதுக்கு ஆப்போசிட். என்னது? செல்கள் புதிதாக உருவாதல். செல்கள் எங்கட உடம்புல புதிதாக உருவாகும் நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அது அதிகாலை 4:30 தொடக்கம் 6 மணி. அதாவது சூரியோதயத்துக்கு முன்னுள்ள 1:30 நாழிகை, 2:30 நாழிகை. 1:30 மணி நேரம், 2:30 நாழிகை. நாழிகை இப்படி 2:30 நாழிகை, 1:30 மணி நேரம். அ இ இரவு மாலை பொழுதுல பிரதோஷம்ன்றது கலங்கள் இறக்கும் நேரம் வந்து சூரிய அஸ்தமனுக்கு மனத்துக்கு முன்னுள்ள நேரம் 1:30 மணி நேரம். பிரம்ம முகூர்த்தத்துல தான் புதுச்செல்கள் புதுசாக உருவாகிறது. இப்ப அந்த நேரம் நாங்கள் எப்படி கலசங்கள்ல மந்திர சக்தியை ஏற்றி இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ, அதே மாதிரி அந்த 4:30க்கு முன்னமே நாங்கள் எழும்பி, குளிச்சு, ரெடியாகி, காலை கடன் எல்லாம் முடிச்சு ரெடியாகி, சரியா பொட்டோ, பூவோ வச்சு தலையெல்லாம் எடுத்து ரெடியாகி, அந்த நாளை தொடக்கம் 6 மணிக்கிடையில இறை வழிபாட்டையும் செய்து, தியானம் செய்கிறோமோ அதை செய்து, அதெல்லாம் சரியான நன்மை. அந்த நேரத்துல நல்ல விஷயங்களை கேட்பது. ஒரு காலத்துல சொன்னா படிக்கிறது காலமா நாளொடுக்கம். அது இன்றைய படிப்பை நான் சொல்லல. இன்றைய படிப்பை எந்த நேரம் நீங்க படிச்சு கொள்ளலாம். சரியா? நீங்க படிக்க வேண்டியது
முக்கியமா படிக்க வேண்டிய அந்த நாளை விளக்கம் 6 மணிக்கு இடையில இறை வழிபாடு, பிறகு தியானம். முதல்ல இறை வழிபாடு. சரியா? முதல் பிள்ளையார்ல தொடங்கி, இந்த எப்பவும் எதையும் தொடங்குவது பிள்ளையாரை 5 தரம் நெற்றியில இந்த இடத்துல 5 தரம் கொட்டுவதன் மூலம் எங்கள் புத்தி செயல்படும் நன்றாக. சரியா? தோப்புக்கரணம் போடுவது நல்லது. சரியா? 2மே இந்த எங்களோட புத்தியை தூண்டுவது. பாதம் தலையில தான் இருக்குது. சரியா? அந்த இடத்துல இழுத்துக்கொண்டு, அதாவது இருக்கும்போது இழுத்துக்கொண்டு இருப்போம். எழும்புவோம். சரியோ? அதெல்லாம் எங்களோட மூளையை செயல்படுத்த வைக்கிற. அப்ப முதல் பிள்ளையார கும்பிட்டு, இறை வழிபாட்டை செய்து, பூசைய காலமா விளக்கேற்றி, இறை வழிபாடை செய்து கொண்டு, பிறகு ஒரு 24 நிமிடம் தியானத்துல இருக்க முடிஞ்சா நல்லா. தியானத்துல 24 மணி நேரம், 24 நிமிஷம் இருந்தால் நல்லா முடிஞ்சால். அல்லது 5 நிமிடமாவது தியானத்துல இருந்து, எந்தவித வேற சிந்தனைகள் இல்லாமல் இறை சிந்தனையோ, ஏதாவது நற்சிந்தனைகளோ செய்து போட்டு, என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லது இறை வழிபாட்டுக்கு பிறகு புராணங்கள். 14 புராணங்கள்ல ஏதாவது ஒன்று, அல்லது இதிகாசம். புராணங்கள் தான் நல்லது. இதிகாசம் அடுத்ததுதான். 2வது பட்சம்தான் இதிகாசம். என்னை பொறுத்தவரையில். 14 புராணங்கள்ல ஏதாவது ஒரு புராணத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மட்டும் வாசிங்க. முடிஞ்ச அளவுக்கு. பிறகு கூட்டலாம் நீங்க. அவரவருக்கு எவ்வளவு நேரம் இருக்கோ அதை கூட்டலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த புராணத்துல ஏதாவது ஒரு புராணம், 14 புராணங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு புராணத்துல ஆரம்பிச்சு முழுவதையும் படித்து முடிக்க வேணும். ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். அடையாளம் வச்சு வச்சு ஒரு புராணத்தை படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த புராணம். சரியா? முதல் இறை வழிபாடு 4:30லிருந்து, பிறகு புராணங்களை படிக்கிறது. பிறகு நீங்கள் தியானம் மேற்கொண்டால் அந்த தியானம் நல்ல விதத்தில் அமையும். உங்களுக்கு வேறு சிந்தனைகள் வராம, கெட்ட சிந்தனைகள் வராம நல்லது. இது எதுக்கு சமம் என்றால், நாங்க கோயில்ல கலசம் வைத்து, ஹோமம் வளர்த்து, மந்திரங்கள் சொல்லி, அந்த மந்திர சக்தியை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை எங்களுக்கு நாங்களே செய்வதற்கு சமம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் செய்யும் இறை வழிபாடும், நல்லவற்றை கற்பதும், அதாவது ஆன்மீக கல்வியை கற்பதும், அதன் பின் செய்யும் தியானமும். இந்த 1.5 மணி நேரம் தான் செய்து முடிஞ்சு போட்டு, எப்ப சூரியோதயம் காணுதோ அந்த நேரம் அந்த சூரியனையும் பார்த்து, ஒரு சின்ன செப்போ பித்தளை பாத்திரத்துல ஒரு குட்டி கப்பா இருந்தா காணும். பாத்திரத்துல நீர் எடுத்து அந்த சூரியனை நோக்கி அர்க்கியம் சமர்ப்பயாமி, அதாவது நான் உனக்கு இந்த தண்ணியை சமர்ப்பிக்கிறேன் என்று, அர்க்கியம் சமர்ப்பயாமி என்று சூரியனை நோக்கி அந்த நீரை விட்டு வழிபட்டு சூரிய நமஸ்காரமும் செய்து போட்டு, நீங்க அன்றைய நாளை தொடங்கி பாருங்கள். ஒவ்வொரு நாள் அது உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை, உங்களுக்கு எத்தனையோ பிறவிக்கான நன்மைகளை செய்தேன். நாங்கள் எத்தனையோ பிறவிகளை இன்னும் பிறக்க வேண்டி இருக்கலாம். அத எவ்வளவோ சுருக்கி தரும் இந்த உலகம். அது கலியில இந்த உலகத்துல வாழ்றது ஈஸியான விஷயம் இல்லை. நான் இன்றைக்கும் சிவனை போய் திட்டுறது, இந்த கலிய ஒண்ட படைச்சு இவ்வளவு உயிர்களும் இவ்வளவு துன்பப்பட வைக்கிற எது நியாயமாண்டு திட்டுவேன். சரியா? இந்த நானா கடவுளை என்று நான் அவருக்கு நன்றி சொல்றேன். இந்த இந்த பிரவியோட என்ன எனக்கு முடிவு தாரியே என்று அதுக்கு சந்தோஷப்படுறேன். நான் மட்டும் தப்புறது எனக்கு திருப்தி இல்லை. நான் தப்ப வேணும். அதுக்காக நான் எல்லாருக்காக நான் திரும்ப பிறக்க விரும்ப இல்லை. ஆனால் நான் மட்டும் தப்பினா போதுமா என்று எனக்கு பிடிச்ச பலரைக்கும் வேண்டித்தான் இறைவனை வழிபட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச பலரைக்கும் நற்கதியை கொடு என்று. அது என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பற்று என்ன இருந்தாலும் விடாது கடைசி மட்டும். சரியா? என்ன தனியொரு ஆள் தப்பி போறது ஒரு சுயநலம் மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த இந்த இதுகள்ல இருந்து எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு கடவுள்ன்ற அருளை பெற்று தந்தாலே நினைச்சு பாருங்க. ஒரு எலி அணைஞ்சு போக இருந்த தீபத்தை ஓடேக்க அது தெரியாமத்தான் அதை தூண்டி விட்டது. தெரிஞ்சு தூண்டி விட இல்லை. ஆனால் அது அந்த சிவனுக்கு பெருஞ்சந்தோஷத்தை கொடுத்ததால, அடுத்த செக்கனை அவற்றை அந்த மனம் குளிர்ந்ததால பெரிய மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வைத்த வெறும் எலி. அது எத்தனையோ பிறவிகள் பிறக்க வேண்டி இருந்திருக்கும். அது பை ஆக்சிடென்ட், ஒரு தவறுதலா நடந்த, அது தெரிஞ்சு செய்ய இல்லை. மகாபலி சக்கரவர்த்தி ஒரு சிரஞ்சீவி. இப்பவும் பாதாள லோகத்தை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறார்.
நாங்கள் அந்த கதையில எல்லாம் ஒழுங்கா கேட்கறதும் இல்ல. அத நம்புறதும் இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. இப்ப மகாபலி சக்கரவர்த்தி அவர் செத்து போனாருன்னு தான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அனுமான் செத்து போனாருன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். அனுமான் இன்னும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த பிரம்மாவாக வாரதுக்கு ஹனுமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார். எப்ப ராமர் காலத்துல. அதுக்கடுத்த கிருஷ்ண யுகத்தையும் தாண்டி ராமர் யுகத்தை தாண்டி கிருஷ்ண யுகத்தையும் தாண்டி இன்னமும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். மார்க்கண்டேயர் இறந்துட்டாரு நினைக்கிறேன். ஏன்னா எங்களால காண முடியல. இல்ல அவ தவம் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் 16 வயதிலேயே இருந்து கொண்டு அவை கண்ணுக்கு தெரியதா இருக்கிற இல்ல என்ற எங்களால டிஸ்டர்ப் மனிதர்களிருந்து விலத்தி மனிதர்கள் கண்காணாத இடத்திலிருந்து இவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரசுராமன் இருக்கிறார். எங்கட கண்ணுக்கு தெரிய மாட்டேனும் அவையெல்லாம். ஏன்னா நாங்கள் கலியின் மாயையில் ஆகப்பட்டிருக்கிறார்கள். எங்கட கண்ணுக்கு அவர் ஆனா ஒவ்வொரு யுகத்திலையும் அவரை வந்து பார்த்திருக்கிறார். அந்த யுகங்களுக்கான இதிகாச கதைகள்ல அவர் வந்து போறார். இப்ப எங்க இப்ப அவர் இப்பண்டா அவர் சாக இல்லை. அவர் மனிதர் கண்காணாத இடத்துல இருந்து தவம் செய்கிறார். அந்த சிரஞ்சீவிகள் எல்லாரும் இருக்கிறார்கள். எங்களுக்கு தான் தெரியாது. நாங்கள் அவர்களை பற்றி சிந்திக்க நேரம் இல்லாம மாயையில மூழ்கி இருக்கிறோம். மாயையில மூழ்கி இருக்கிறோம். சரியா? 2படியா இதெல்லாம் எவ்வளோ புண்ணியத்தை தேடி தரும். எங்கட ஆயுட்காலத்தை அதாவது எங்கட பிறவிகளை குறைச்சு தரும். எங்களுக்கு எவ்வளோ ஆனா எங்களுக்கு அத நம்பிக்கை வருது இல்ல. நம்பிக்கை வருது இல்ல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ செய்யறதால நீங்க இறந்து இந்த ஏதோ ஒரு கட்டத்துல இறைவன் உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆன்மீக பற்றும் இறை நம்பிக்கையும் பக்தியும் இருந்தா உங்களுக்கு இறைவனை உங்களுக்கு காட்டுவார். அல்லது நீங்கள் இறந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் இறக்கையும் சிவன் தான் ருத்ரனாக வந்து உதவுறான். அந்த நேரங்கள்லயாவது நீங்க உணர்ந்து கொள்ளுவீங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியத்தை தேடித் தருதுன்னு. அந்த எலி அந்த இத தட்டையக்கையும் சிவன் அருளைக்கையும் உடனே புரிஞ்சிருக்காது உண்டு. ஆனா சிவன் அருளிட்டா அதுக்கு உடனே விளங்கிடும். உள்ள எல்லா ஞானமும் வந்துடும். திடீரென அடுத்த பிறவி அவருக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சிலந்தி, மற்றது யானை, கோச்சங் அந்த 2ம் ஆளையாள் சண்டை பிடிச்சு யானை இறந்தது. அதுக்கு பிறகு யானை புகாத மாளிகையை கட்டியது அந்த சிலந்தி. என்ன யானையில இருக்கிற கோபத்துல யானையும் முக்தி அடைந்தது தானே, என்ன யானையும் பக்தியோட தான் வழிபட்டது. சிலந்தி கோச்செங்கட்சோழன் செங்கண் சோழன் கோச்செங்கட்சோழன் செங்கண்ணையுடைய சோழன் அவனா பிறந்தது. அதெல்லாம் சும்மா இல்ல. எத்தனை பிறவி எடுத்து மனித பிறவிக்கு வந்து பிறகு ஒரு அரசனா வரக்கூடிய அதுவும் பக்தனாக இருக்கிற அரசனா வர்றதுன்றது ஈஸியான வேலை இல்லை. ஆனா ஏதோ ஒரு இதால அதுகளுக்கு இறை பக்தி வந்து இறைவனை வழிபட்டதால எப்பேற்பட்ட பிறவி கிடைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். எப்பேற்பட்ட அந்த யானைக்கெல்லாம் முக்தி ஸ்ட்ரைட்டவே சிலந்தியாவது அடுத்த பிறவி எடுத்தது சோழனாக ஏண்டா அதுக்கு அந்த யானையை செய்த அநியாயத்தை தாங்க முடியாம அத அந்த அந்த இதோட யானை வந்து தன்னை இது எதிர்பார்ப்போட இல்லாம போனதுபடியா அது முக்தியோட போயிட்டுது. இதுக்கு அந்த ஆசை இறக்குற நேரம் அந்த ஆசை அது அடுத்த பிறவி எடுத்தது. அதுக்கு என்னண்டா அந்த சிவ வழிபாட்டை குழப்பிட்டு யானைன்றது. சரியா? அப்ப அத சரிப்படுத்தணும் தான் அப்படி நிறைவேற்றணும் என்ற ஆசையோட பிறந்தபடியா பிறந்தது. யானைக்கு அந்த ஆசை வரையில முக்திய நோக்கி இருந்தது அறியா அதால தான் ஒவ்வொரு ஆன்மா இறக்கும் போதும், ஒவ்வொரு உயிர் இறக்கும் போதும், உடல் உயிர் உடலை விடும் போதும், நாங்கள் ஏன் அந்த சிவ இறை பஞ்சபுராணத்தை பாடுறான்டா, அந்த ஆன்மாக்கு அந்த சக்திய ஊட்டுறதுக்காக, அது இந்த பிறவியிலிருந்து விடுபடட்டும் என்றதுக்காக. எங்கட உறவு தானே. அந்த உறவு நன்மை அடையட்டும். பிறந்து கஷ்டப்பட வேண்டாம். அதுக்காகத்தான் இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன் நாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கான நன்மை, ஆன்ம நன்மை. ஆனா நாங்க என்னத்த தேடுறோம்? காசு, காசு, பணம், பணம், போட்டி, பொறாமை, அவைய விட நல்லா இருக்கணும், இவைய விட நல்லா இருக்கணும், அவைய கெடுத்தாவது நல்லா இருக்கணும். ஆனா என்னத்தை தேடிக்கொண்டு போறோம்? அடுத்த வருஷ பிறவியில பிறந்து நாங்கள் கெடுத்தான் நாங்கள் அடுத்தவையை கெடுக்கிறது. நாங்கள் கெடுவதற்காகத்தான் அடுத்தவையை நான் துன்பப்படும் போது பார்த்துகளை நம் பட்டாக்களும் மாய்ச்சவர்களும் தாங்கள் நல்லா இருக்கிறோமா? ஆனா நான் இந்த பிறவி முடிய முதலே இறைவன்கிட்ட இத என்னுடைய கர்மாக்களை முடிச்சு நான் முடிச்சு கொண்டு போக ஆசைப்பட்டு கேட்டதாலதான் அந்த கர்மா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாண்டு இந்த பிறவிய நானா பெற்று வந்தது. இல்லையண்டா இது ஒவ்வொருத்தரும் அந்த புண்ணியம்
பாவத்துல மூட்டைகள்ல நாங்க இன்னும் இவ்வளத்தைத்தான் கொண்டு போய் அனுபவிக்க போறோம்ன்ட்டு நாங்களா போய் கொண்டு வராங்க. மிச்சம் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு விட்டுட்டு வந்து நீங்கன்னு தெரியாது ஒருத்தருக்கு. நான் அந்த இந்த பழைய கர்மாக்கெல்லாம் முடிச்சு கொண்டு போவோம். ஒவ்வொருத்தரும் நாங்களா சூஸ் பண்றோம் எங்கட பிறவிகளை. இல்ல செய்த கர்மாக்களுக்கு ஏத்த. அதனால நல்லவர்கள் அநேகமாக துன்பப்படுறதும், கெட்டவர்கள் நல்லா வாழ்றதும். இல்ல அவர்களுடைய ஆன்மா இன்னும் முன்னேறல. நல்லவர்கள் ஆன்மா விளங்கிட்டுது. நாங்கள் பாவம் செய்தபடியாத்தான் இவ்வளவு பாவத்தை அனுபவிக்கிறோம். நல்ல குணத்தோட பிறந்தாதான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நன்மை அடைய முடியும். அதனாலதான் நல்லவர்கள் நன்றாக வாழ்வது குறைவு. சரியா? அதுக்கு என்ன அவர்கள் அவர்கள் பாவம் செய்தபடியா நல்லா வாழல. அப்படி என்றா பாவம் திருப்பி அந்த கூடாத குணத்தோட வந்து பிறந்து அனுபவிச்சிருக்கணும். இல்லை, நல்ல குணத்தோட வந்து தாங்களே விளங்கிட்டது அவைக்கு. நல்ல குணத்தோட வந்து கெட்ட வேலையை செய்ய இயலாம இருக்கிறாள் தான் அவ துன்பப்படுறது. ஆனா அவ வரைக்கே இந்த ஆன்மாவை கழிக்க போறோம் என்ற முடிவோட வர்றது. சரியா? என்றபடியா கணக்க கவலைப்படாதீங்க இதுக்காக. கஷ்டப்படுறாக்கள் கடவுள் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தா நாங்கள் கர்மாக்களை கழிக்கிறோம் நினைங்க. இறைவனை இறுக்கி பிடியுங்கோ. தொடர்ந்து வேண்டுங்க. தொடர்ந்து வேண்டுங்க. இயேசு பிரான் கூட கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அவரும் ஒரு சித்தன் தான். அவர் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்று அவர் வழிபட்டவர். ஆனா இப்ப அவர் யாரை வழிபட்டாரோ அவரை விட்டுட்டா இவரை மட்டும்தான் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அதையே தான் செய்யறோம். நாங்கள் சித்தர்களை கும்பிடுற அளவுக்கு கடவுளை கும்பிடுறது குறைவா இருக்கு. என்றால் சித்தர்கள் ஏதோ ஒன்றை கண்டுபிடிச்சிட்டார்களே என்று கடவுளை நாங்க நேர காணாதபடியா எங்களுக்கு கடவுளை நம்பிக்கை வருவதில்லை. சித்தர்களை ஏதோ கண்டார்கள் என்றபடியா அவர்களை பிடிச்சு கொண்டு நிக்கிறோம் கடவுளை விட்டுட்டு. ஆனால் சித்தர்கள் எல்லாம் கடவுளைத்தான் பிடிச்சார்கள். சரி, தங்களுக்கு முன்னால் இருக்கிற சித்தர்களை விட கடவுளை பிடிச்சதுதான் அதிகம். நாங்கள் இவர்களை பின்பற்றினால் எவ்வளவோ எங்கட ஆன்மாக்கு நல்லது, எங்களுக்கு தான் நல்லது. இந்தபடியா நல்லதை பின்பற்றி நல்லதை செய்து நன்மையை அடைவோம். நன்றி, வணக்கம்.